Hi students, good afternoon. Last class என்ன பார்த்தோம்னா biphasic dosage form. So biphasic liquid dosage ல suspension. So what is suspension? அதோட advantages, properties பார்த்தாச்சு. So suspension containing diffusible solid and liquids and their preparations. So அதுக்கு 3 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. சரியா? So இன்னைக்கு கிளாஸ்ல வந்து இந்த ஃபார்முலேஷன்ல அதாவது இந்த biphasic liquid dosage formல நம்ம யூஸ் பண்ற adjuvants monophasicல என்னென்ன adjuvants எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு கிளியரா பார்த்திருக்கோம். இந்த biphasic அதாவது oil water phase ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டோம். So அதோட ஒன்னோட ஒன்னு மிசிபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம சஸ்பெண்டிங் ஏஜென்ட் எமல்சிஃபையிங் ஏஜென்ட் அப்படின்றது நம்ம ஆட் பண்றோம்ன்றதும் பார்த்தாச்சு. இந்த இதுல வந்து என்னென்ன வந்து அட்ஜுவன்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா திக்கனிங் ஏஜென்ட் ஆர் சஸ்பெண்டிங் ஏஜென்ட். அதான் சொன்னோம் சஸ்பென்ஷன் இன் தி சென்ஸ் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ், எமல்ஷன் இன் தி சென்ஸ் எமல்சிஃபையிங் ஏஜென்ட். ஸோ கண்ண மூடிட்டு எழுதிடலாம். சஸ்பெண்டிங் ஏஜென்ட், வெட்டிங் ஏஜென்ட், வெட்டினாலே நனையிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு பவுடரையோ ஒரு இதையோ வந்து வாட்டர்லயோ ஏதோ ஒரு வெஹிக்கிள் போடும்போது சம்டைம்ஸ் வந்து பவுடர் வந்து நல்லா சாலிபிளா இருந்தா உள்ள போய் நல்லா கரையும், இல்ல இன்சாலிபிளா சம்டைம்ஸ் செட்டில் ஆகும். சில பவுடர் பாத்தீங்கன்னா மேல மிதக்கும். ஸோ அந்த மாதிரி மிதக்காம இருக்கிறதுக்கு நல்ல லிக்விட், அந்த சாலிட் வந்து அந்த லிக்விடோட சேர்ந்து நல்லா இது ஒன்னோட ஒண்ணு வந்து இதாகிறதுக்காக, ஸோ ஸ்ப்ரெட்டபிலிட்டி செடிமெண்டேஷன் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த வெட்டிங் ஏஜென்ட் அப்படின்றது யூஸ் பண்றோம். ஓகேவா? ப்ரிசர்வேட்டிவ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ரிசர்வேட்டிவ் prevent the microbial growth. Then coloring agent. So coloring agent அப்படின்ற ஃபார்முலேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்ன சோர்சஸ்ல இருந்து கலரிங் ஏஜென்ட் கிடைக்குது அப்படின்றத நிறைய நேச்சுரல், சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக்ஸ் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஃபிளேவரிங் ஏஜென்ட், ஸோ குட் ஃபிளேவருக்காக சம் பிட்டர் டேஸ்ட் ட்ரக், சம் ஃபிளேவர் ரொம்ப இதாக இருக்க ஓடர் நல்லா இல்லாத ட்ரக்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து எல்லாத்துலேயுமே ஃபிளேவரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்னொன்னையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ திக்கனிங் ஏஜென்ட் ஆர் சஸ்பெண்டிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னா இதுலேயே தெரிஞ்சிருக்கு திக். ஓகேவா? ஒன்னோட ஒன்று நல்லா ஒன்றிணைகிறதுக்காக யூஸ் பண்றோம். The adjuvants which increases the viscosity அப்படின்னா என்னன்னா பாகுநிலை அப்படின்னு அர்த்தம். So continuous phase, viscosity of the continuous phase are known as thickening agent or suspending agent. The adjuvants என்ன பண்ணோம்னா பாகுநிலை அதாவது விஸ்காசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக கண்டினியூஸ் ஃபேஸோட அதுதான் வந்து அதுக்காக யூஸ் பண்றதா thickening agent or suspending agent அப்படின்றது. It plays a major role in rate of sedimentation of the particles. It plays a major role in rate of sedimentation. So major role, rate of sedimentation la major role. So porability and spreadability of the final product. So என்ன பண்ணுது அப்படின்னா rate of இதுமே என்னன்னா rate of sedimentation இது பண்ணுது porability. நம்ம ஊத்தும் போது நமக்கு வந்து கரெக்டா இருக்கணும். அது ஃபுல்லா ஸ்ப்ரெட்டபிலிட்டி. ஸோ ஸ்ப்ரெட்டபிலிட்டியை வந்து ஃபைனல் ப்ராடக்ட்ல வந்து மெயினா வந்து அதுல வந்து இது கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஓகேவா? பை இன்க்ரீசிங் த விஸ்காசிட்டி ஆஃப் த கண்டினியூஸ் ஃபேஸ் த பார்ட்டிகல் ரிமைன் சஸ்பெண்டட் ஃபார் த சஃபிஷியன்ட் டைம் அண்ட் இட் பிகம் ஈஸி டு மெஷர் அண்ட் அக்யூரேட் டோஸ். அதாவது என்னன்னா அந்த விஸ்காசிட்டி இந்த வெட்டிங் ஏஜென்ட் இன்க்ரீஸ் பண்றது மூலமா the particle remains suspended for the sufficient time, it becomes easy to measure. அதாவது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து அந்த செடிமெண்டேஸ் அதாவது இந்த பார்ட்டிகல் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்குதுன்றது ஒரு குறிப்பிட்ட டைம்ல இருக்கும். ஸோ அப்போ வந்து அக்யூரேட்டா வந்து நம்ம டோஸை மெஷர் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் செடிமெண்டேஷன் அப்படின்றது உடனே ஆகக்கூடாது. கம்ப்ளீட்டா வந்து அந்த மீடியத்தில் லிக்விட் மீடியத்தில் டிஸ்போஸ் ஆகணும் பார்ட்டிகிள்ஸ், ஃபைன் பார்ட்டிகிள்ஸ். அப்போதான் நமக்கு டோஸ் வந்து கரெக்டா போகும், தெரபியூட்டிக் ஆக்ஷன் வந்து எஃபிஷியன்டா இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ வந்து செடிமெண்டேஷன் இது வந்து இது பண்றதுனால கம்மி பண்றதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா அதோட டிஸ்போஷன் அதாவது அதுல வந்து ஃபுல்லா அந்த லிக்விட் மீடியத்துல வந்து அது சஸ்பெண்ட் ஆயிருக்க டைம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? பை இன்க்ரீசிங் த விஸ்காசிட்டி ஆஃப் த கண்டினியூஸ் ஃபேஸ் த பார்ட்டிகல்ஸ் ரிமைன் சஸ்பெண்டட் ஃபார் சஃபிஷியன்ட் டைம். ஒரு போதுமான அளவு டைம் இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஷேக் பண்ணும்போது என்ன ரீடிஸ்போஸ் ஆயிரும். ஸோ இட் பிகம்ஸ் ஈஸி டு மெஷர் அக்யூரேட் டோஸ். தென் திக்கனிங் ஏஜென்ட் இஸ் நெசசரி இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த சஸ்பென்ஷன். ஸோ ஏன் திக்கனிங் ஏஜென்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் லோயர்ஸ் த இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் அண்ட் இன்க்ரீசஸ் த விஸ்காசிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை வந்து சர்ஃபாக்டன்டோட ஆக்ஷன் என்ன? இட் ரெடியூசஸ் த இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் பிட்வீன் சாலிட் அண்ட் லிக்விட் மீடியம். ஸோ அதே மாதிரி இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை ரெடியூஸ் பண்ணுது, விஸ்காசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் ரெடியூசஸ், விஸ்காசிட்டி இன்க்ரீசஸ். ஓகேவா? ஆஸ் அ ரிசல்ட் அதனால த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ப்ரிப்பரேஷன் இஸ் இம்ப்ரூவ்ட். ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படின்றது பைஃபேசிக்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வெட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்றதுனால அதோட ஸ்டேபிள் ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ எதுக்காக யூஸ் பண்றோம்? இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் அப்படின்றது வந்து இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணிட்டு விஸ்காசிட்டி
இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஸ்டெபிலிட்டின்றது நல்லா இருக்கும். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் செட்டிலிங் அண்ட் ஆக்ளோமரேஷன் ஆஃப் த சஸ்பெண்டட் பார்ட்டிகல். செட்டிலிங் அண்ட் ஆக்ளோமரேஷன் இந்த சென்ஸ் செட்டில் ஆகலாமா சஸ்பெண்டட் அப்படின்றது கேக் ஃபார்ம் பண்ணக்கூடாது, உடனே செட்டில் ஆகக்கூடாது. ஸோ அதை என்ன ப்ரிவென்ட் அந்த செட்டிலிங் ஆக்ளோமரேஷனா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அந்த பார்ட்டிகல் வந்து ஃபார்ம் ஆகுறது தான் ஆக்ளோமரேஷன் அப்படின்றது அதை ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகேவா? இட் மினிமைஸ் த இன்டர் பார்ட்டிகல் அட்ராக்ஷன் அக்ரிகேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் அண்ட் thereby it prevents a cake. So cake formation அதாவது இன்டர் பார்ட்டிகல் அட்ராக்ஷனா பார்ட்டிகலும் பார்ட்டிகலும் அட்ராக்ஷன் ஆகுறது, அக்ரிகேட் ஆகுறது, ஒன்னோட ஒன்று சேர்ந்து உருண்டை உருண்டையா ஃபார்ம் ஆகுறது, அதெல்லாம் வந்து இது மினிமைஸ் பண்றதுனால கேக்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஆஃப் த திக்கனிங் ஏஜென்ட் சோடியம் கார்பாக்சிமிதைல் செல்லுலோஸ். என்னென்ன திக்கனிங் ஏஜென்ட்னா இது மோஸ்ட்லி இந்த டேப்லெட்ஸ்ல இந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். சோடியம் கார்பாக்சிமிதைல் செல்லுலோஸ், methyl cellulose, tragacan powder or mucilage of tragacan. Mucilageன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வெஹிக்கிள போட்டு இந்த சப்பாத்தி மாவு மாதிரி வச்சிருப்போம், அதான் மியூசிலேஜ். தென் ட்ரீனேட்டி இதெல்லாம் வந்து திக்கனிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. குவான்டிட்டி எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 0.25 to 1% of thickening agent is included in the formulation to prepare a stable suspension. So 0.25 இருந்து 1% வந்து thickening agent யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதான் வந்து thickening agent. திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா நல்லா புரியும். தென் வெட்டிங் ஏஜென்ட். ஸோ அதே மாதிரி வெட்டிங் ஏஜென்ட்னா என்னது? அதே தான் reduces the surface tension between solid, otherwise called as surfactant னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோம்? நார்மலா நம்ம சர்ஃபாக்டன்ட் தண்ணியில போட்டது என்ன கரைஞ்சு அதாவது துணியை முக்கி வச்சு அதுல உள்ள அழுக்குகளை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வெட்டிங் ஏஜென்ட் ஆர் த சப்ஸ்டன்ஸ் which reduces the surface tension between the solid particle and the liquid medium and thereby it promotes the wetting power of the insoluble substance. So வந்து insoluble substance ஓட wetting power increase பண்ணும். Many drugs formulated in suspension are hydrophobic. So hydrophobic philic-னா என்னன்னா ஃபோபிக்னா லவ்விங், ஃபிலிக்னா ஹேட்டிங். சரியா? ஸோ வந்து ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் அட்ராக்டிங் அப்படின்றது அர்த்தம். ஸோ மோஸ்ட்லி வந்து சஸ்பென்ஷன் அப்படின்றது வாட்டர் அட்ராக்டிவாக இருக்கும். therefore the drugs particle will float. ஸோ அதனால வந்து an aqueous phase without wetting agent. ஸோ அதனால வந்து ட்ரக் பார்ட்டிகல் வந்து என்ன ஆகுது? நம்ம வயிறில் போகும்போது உள்ள வயிற்றுக்குள்ள போய் அந்த டேப்லெட்ல நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து அக்வஸ் ஃபேஸ் அப்படின்றது வந்து இல்லை. ஆனால் அக்வஸ் ஃபேஸ்ல வந்து வித்தவுட் வெட்டிங் ஏஜென்ட் இல்லாமல் ஃப்ளோட்னா மிதக்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் இதோட மெயின் ஆக்ஷன். இஃப் த ட்ரக் பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோட் அண்ட் அக்வஸ் ஃபேஸ் it is difficult to prepare suspension. அந்த மாதிரி float ஆகும்போது நம்ம சஸ்பென்ஷன் ப்ரிப்பேர் பண்றது கஷ்டம். சோ அதனால we are using wetting agent are necessary in order to promote the wetting process. சோ அதனால இந்த மாதிரி பவுடர் வந்து மேல float ஆனா எப்படி இருக்கும்? float ஆகக்கூடாது. ஸோ அதை ப்ரொமோட் பண்றதுக்கு அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் அந்த வெட்டிங் ஏஜென்ட் அப்படின்றது உள்ள நனையிற மாதிரி யூஸ் போடுறோம். சரியா? ஸோ வெட்டிங் பவர் ஆஃப் த ட்ரக் பார்ட்டிகல் அண்ட் thereby drug particles are disposed in a liquid phase. ஸோ வந்து ப்ரொமோட் பண்ணுது வெட்டிங் பவரை. ஸோ வாட் இஸ் சர்ஃபாக்டன்ட்? இதோட ஆக்ஷன் என்ன மெயினா? இட் ரெடியூசஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் பிட்வீன் solid and liquid medium. So வந்து insoluble substance ஓட வெட்டிங் பவரை ப்ரொமோட் பண்ணுது. இது மோஸ்ட்லி ஹைட்ரோஃபோபிக். ஸோ those drug particle float ஆகும். ஸோ float ஆனா என்ன ஆகும்? வித்தவுட் வெட்டிங் ஏஜென்ட்டாக இருந்துச்சுன்னா float ஆகும். அந்த ஃப்ளோட்டிங் பவர்ன்றது ஃப்ளோட்டை வந்து குறைக்கிறதுக்காக இந்த வெட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்னென்ன வெட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம்? காம்பவுண்ட் ட்ரககான் பவுடர், ட்ரககான் மியூசிலேஜ், பென்டோனேட், சோடியம் அல்ஜினேட், பாலிசார்பேட்ஸ். ஓகேவா? Then எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணுவோம்னா the following options for proportions of the wetting agents may be used for the preparing stable suspension. ஸோ என்னென்ன எவ்வளோ யூஸ் பண்ணோம்? ட்ரககான் வந்து 2% weight by volume, mucilageன்றது 1/4 volume of the preparation, bentoniteன்றது 5% weight by volume, sodium alginateன்றது 1% weight by volume, polysorbate 0.5 to 1% weight by volume. இதுதான் வந்து வெட்டிங் ஏஜென்ட்டோட ஆக்ஷன் என்ன பண்ணுது? So preservative. On storing for a long time, the bacterial growth may be possible in suspension. To prevent a bacterial growth, preservative. So normally preservative அப்படின்றது bacterial growth prevent பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றது. May be included in the formulation. இந்த formulationல எதுக்கு அப்படின்னா included suspension dosage formula include பண்றாங்க. So benzoic acid 0.1% weight by volume, sodium benzoate 0.1% weight by volume, methyl paraffin, propyl paraffin already பார்த்திருக்கோம். ரெண்டுமே 0.2% weight by volume preservative யூஸ் பண்றோம். Then coloring agent. So coloring agent அப்படின்றது என்னன்னா the appearance of the preparation depend upon the selection of the coloring agent. So அந்த கலர் ஸோ லெமன் ஃப்ளேவர்டா நம்ம ஆரஞ்சு போட்டால் நல்லா இருக்காது. ஆரஞ்சு ஃப்ளேவருக்கு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவோம், லெமன் ஃப்ளேவருக்கு லெமன் எல்லோ கலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கலரிங் ஏஜென்ட் அப்படின்றது இந்த செலெக்ஷன் கலரிங் ஏஜென்ட் பொறுத்து அந்த ப்ரிப்பரேஷன் பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். கலரிங் மேட்டர்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் சோர்சஸ் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். Natural dyes, synthetic dyes used as a coloring agent. Amaranth, orange, tartrazine yellow, sunset yellow commonly used as a coloring agent. The proportion of a coloring agent for liquid dosage form 0.0001 to 0.001% weight by volume.
Next, flavoring agents. Flavorன்றது எதுக்கு மாஸ்க் the unpleasant taste of the preparation. The preparations are flavored in order to make them acceptable to the patients. ஸோ வந்து ஃப்ளேவர்டாக இருந்துச்சுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ வந்து ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப பேட் ப்ளசன்ட் ஓடர் வந்துச்சுன்னா குடிக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ளேவரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ராஸ்பெரி, வெண்ணிலா, ஆயில் ஆஃப் பெப்பர்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. சம் அரோமேட்டிக் ஆயில்ஸு, சாக்லேட்டு, மின்ட்டு காமன்லி யூஸ்ட் அஸ் அ ஃப்ளேவரிங் ஏஜென்ட். இதோட என்னென்ன அட்ஜுவன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ப்ரிசிபிடேட்டட் ஃபார்மிங் லிக்விட்ஸ் லைக் டிங்சர்ஸ் தர் ப்ரிப்ரேஷன்ஸு அதோட ஸ்டெபிலிட்டி என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.